ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஆம் செல்லமே, உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. ஆம், வரும் 7ஆம் தேதி முதல் கோடீஸ்வர யோகம். ஆம் செல்லமே, இதை கேட்ட பின்பு நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய். இனி உன் கண்ணில் கவலையும் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே 2 வழிகள் இருக்கும். அதே போலத்தான் உன் பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். இதோ வந்த பிரச்சனைகள் நிச்சயம் உன் வாழ்வில் நிலையாக இருக்கப் போவதில்லை. நான் சொல்வது சரிதானே? அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகிறாய்? சற்று யோசித்துப்பார். உன் வாழ்வில் வரும் இடையூறுகளும் பல சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது. உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது. ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல், பக்குவம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டுச் சொல்லும். பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நீ இப்பொழுது அறிந்து கொள்வாய்தானே? பலருக்கு பிரச்சனை என்றால் அவருக்கு நாம் ஆறுதலாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா? ஆகவே இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். இதோ உன் சாயப்பா உன்னை உயரச் செய்வேன். உனக்கு என்னுடைய ஆசீர்வாதமாக வரமாக ஒன்று கூறுகிறேன், கேள். என்ன தெரியுமா? 7ஆம் தேதிக்குள், அதாவது 7ஆம் தேதியிலிருந்து உனக்கான கோடீஸ்வர யோகம். ஆம் செல்லமே, நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும். ஆம், உனக்கான நேரம் இது. நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து நல்லபடியாக முன்னேறப் போகிறாய். ஆம் செல்லமே, என் செல்ல பிள்ளையின் வாழ்வில் கவலைகளுக்கு இடம் கிடையாது. ஆம் செல்லமே, இனி உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் சிறிதும் இருக்காது. உன்னுடைய துயரங்கள் எல்லாத்தையும் நான் போக்கிவிட்டேன். சற்று பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் இறுக பற்றிக்கொள். எல்லாம் நல்லதாகவே இருக்கும். ஏனென்றால் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பொடிப்பொடியாக போகிறது. உன் வாழ்க்கையில் என்றைக்கு என்னை சாயப்பா என அழைத்து என்னையே சரணாகதி அடைந்து விட்டாயோ, அன்றிலிருந்து உன்னை நான் என் செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன். அதனால் என் குழந்தையின் வாழ்வில் எப்படி இருள் சூழ விட்டு விடுவேன்? பல கவலைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டு வாடிப்போயிருக்கிறாய். பல்வேறு குழப்பங்கள், பதற்றங்கள் மத்தியில் போராடி வாழ்கிறாய். இதோ உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சந்தோஷம், நிம்மதியை விட துன்பம் நிறைந்திருப்பது என்னால் நன்கு உணர முடிகிறது. என்னால் மட்டுமே தெரியும் என் பிள்ளையால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. கவலைப்படாதே, என்றும் நான் உன்னுடனே தான் இருக்கிறேன். ஏனென்றால் நீ படும் துன்பத்தை பார்த்து முதலில் கலங்குவது உன் சாயப்பாவாக நானாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் சரியான நியாயத்தை நான் வழங்கப் போகிறேன். அதுவரை சற்று பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கேன் மனக்கவலை? பயப்படாதே. ஆம் செல்லமே, ஒரு நோயையும் உன்னை நெருங்க விட மாட்டேன். எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் செல்லமே. இதோ உனக்கான பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல செய்தியை உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நான் சொன்னேன் அல்லவா? சொன்னது போலவே ஷீரடியிலிருந்து ஒரு வரம் கொண்டு வந்துள்ளேன். இதை கேட்டதுமே நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய். உன் மனம் இனம் புரியாது துள்ளி குதிக்கும். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உறக்க ஆனந்த கூச்சலிடுவாய். இந்த அற்புதமான இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்துவதற்காக தயாராக காத்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் உன் கஷ்டங்கள் நினைத்து அழுது புலம்பியும் சோர்ந்து போயும் காத்து கொண்டிருந்த உனக்கு இனிமையான உன் தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்கான கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. இதுவரைக்கும் நீ அனுபவித்த வழிகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா? இப்போது என் அற்புதங்களை நீ பார்க்கப் போகிறாய்.
இதோ என்னுடைய ஆசீர்வாதத்தோட உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக முடித்து கொடுக்கப் போகிறேன். இதுவரைக்கும் உனக்கு துணையாக இருந்த நான் இப்போ நீ அறிந்தும் அறியாமலும் உனக்கான பல வேலைகளையும் உதவிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன். அதற்கு நான் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? இதோ ஒன்றே ஒன்றுதான், உன்னுடைய தூய்மையான அன்பையும் பக்தியும் மட்டும்தான். ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லோரிடமும் எப்படி ஒரே மாதிரியான அன்பை கொடுப்பார்களோ, யாருக்கு எது தேவைன்னு, எந்த பிள்ளைக்கு எது தேவை என்று பார்த்து பார்த்து செய்வார்களோ, அதே போலத்தான் உன் சாயப்பா நானும் உனக்கானதை தேவை அறிந்து கொடுக்க காத்திருக்கிறேன், கொடுக்க போகிறேன், கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை வெற்றியடைய செய்வதற்காகவே உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து புறப்பட்டு வந்து விட்டேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்த நீ எப்போ நீ சாயப்பா சாயப்பான்னு பக்தியோடும் பாசத்தோடும் என்னை அழைத்தாயோ, அந்த கணமே கடலுடன் ஆறு கலப்பது போல உனக்குள்ள நான் ஐக்கியமாகிவிட்டேன். இதோ உனக்கு செய்ய வேண்டியதை எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் நான் செய்வேன்னு சொன்னது போலவே இப்போ அதை செய்வதற்காக தான் ஷீரடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடலும் ஆன்மாவும் ஷீரடியில் இருந்தாலும் என் மனம் முழுதும் என் செல்ல பிள்ளைகள் சுற்றியே தான் இருக்கும். நீ விரும்பியது உன்னை வந்து சேர தடையாக இருக்கிற உன் கர்ம வினையை இப்பொழுது நான் தட்சணையாக பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஆம் செல்லமே, அப்படி நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னவுடன் உனக்கான ராஜயோகம், கோடீஸ்வர யோகம் எல்லாவற்றையும் உனக்கு நான் அனுப்பிவிட்டேன். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. அதை பெற்றுக்கொண்ட பின் ஆனந்த கண்ணீர் விடுவாய். என்னுடைய நாமத்தை உறக்க கூப்பிடுவாய், உறக்க சொல்லி சந்தோஷம் அடைவாய். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என்று எனது நாமத்தை உன் வாயார என்னை வாழ்த்தி பாடுவாய். அந்த கணமே நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து விடுவேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் நான் எப்பொழுதும் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை தானே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆம் செல்லமே, அந்த சந்தோஷமும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் எல்லாம் நிறைவேறப் போகிறது. ஆம், கண்டிப்பாக நிறைவேறும். நீ நினைத்தபடி எல்லோரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நீ தொடர்ந்து பல வெற்றிகளைத்தான் பெறப்போகிறாய் என் செல்லமே. அதுவரை சற்று பொறுமையாக இரு என்று நான் சொல்லவில்லை. கண்டிப்பாக கிடைக்கும். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம் செல்லமே, எல்லாம் இதுவும் கடந்து போகும். ஆகவே மனம் தளராமல் உன் குடும்பத்தை நடத்து. மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையில் போராடி செல். உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, காத்திரு. ஆனந்த கண்ணீர் விடுவாய். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.